and evening we are meditating God's blessings for our families. இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனைகளிலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். This morning I got a very simple message to share with you. ஆனாலும் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக மிக எளிமையான ஒரு செய்தியை நான் There is nothing very special in it. அந்த செய்தியிலே விசேஷமான காரியம் எதுவும் இல்லை. Even our Sunday school children will know this message, these topics very well. ஞாயிற்றுக்கிழமை பள்ளியிலே படிக்கிற சிறார்களுக்கும் இந்த கதை நன்றாக தெரிந்திருக்கும். I do believe the Lord will make this meditation a blessing to every one of us. ஆனாலும் இந்த செய்தியை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். The caption for this morning meditation is இந்த காலை செய்திக்குண்டான தலைப்பு Jesus in the house. நம்முடைய வீட்டிலே இயேசு. 2000 years ago 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் Jesus visited a few houses. இயேசு ஒரு சில வீடுகளை சந்தித்தார். Literally, physically. எழுத்தின்படியாக சரீர பிரகாரமாக. And great things happened. அற்புதமான காரியங்கள் நடந்தன. What did it mean that Jesus visited those houses? இயேசு அந்த வீடுகளை சந்தித்தது நிமித்தம் அங்கே என்ன நடந்தது? Jesus who came in flesh, he visited our physical houses. மாம்சத்திலே வந்த இயேசு சரீர பிரகாரமாக நம்முடைய வீடுகளை அவர் சந்தித்தார். Buildings with bricks and beams. கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட வீடுகள். But today Jesus is visiting our families. ஆனாலும் இன்றைக்கு இயேசு நம்முடைய குடும்பங்களை சந்திக்கிறார். Jesus in our house has got a great implication. இயேசு நம்முடைய வீட்டிலே என்று சொல்லும் பொழுது அதற்குண்டான முக்கியத்துவம் மிக பெரிதானதா இருக்கிறது. If you got a copy of the Bible, kindly turn with us to Luke chapter 8 verse 41. Luke 8:41. உங்களிடத்தில் வேதம் இருக்கும் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திற்கு நேரே எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதை வாசிப்போம். And behold, there came a man named Jairus, and he was the ruler of the synagogue, and he fell down at Jesus' feet. In one place it says he fell down and worshipped at Jesus' feet and besought him that he would come into his house. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். In Mark chapter 5:23, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே he gives an emphasis to it. அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். He says he besought him greatly. அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று கோடிடப்பட்டிருக்கிறது. What does it actually mean? அதனுடைய உண்மையான பொருள் தான் என்ன? In one translation it says, ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது. he begged him. பிச்சை கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். He begged him. கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். He implored him. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொண்டாராம். We should understand the background. இந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This synagogue leader, இந்த ஜெப ஆலய தலைவன், somebody who was like a bishop today, இன்றைக்கு நாட்களிலே ஒரு ஆயர் எல்லாவிட்டால் பிஷப் என்று நாம் அறிகிற ஒருவரை போல, a parish priest, a பங்கு தந்தை, ஒரு பங்கு தந்தை போல, a man of great influence, அதிகமான செல்வாக்கை உடைய ஒரு மனிதன். On that day, அந்த நாளிலே, and also it was in the beginning of Jesus ministry, அது இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களாகவும் அது இருந்தது. Jesus was almost a village preacher, a miracle worker. இயேசு அந்த நாட்களிலே ஒரு அற்புத அடையாளம் செய்பவராகவும் ஒரு கிராம பிரசங்கியராகவும் சுற்றி கொண்டு வந்தவர். The scene was like this. அங்க இருக்கிற படம் இப்படியாக இருந்தது. A bishop of a great diocese, ஒரு மிகப்பெரிய டயசிஸினுடைய ஒரு பங்கு தந்தை, or a parish priest, இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஆயர், he goes and falls at the feet of a village minister. அவர் ஒரு கிராம பிரசங்கியாருடைய காலிலே போய் விழுகிறார். Worship him. அவரை தொழுது கொள்ளுகிறார். Implore him, beg him. அவரை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். Please come to our house. தயவு செய்து எப்படியாவது என் வீட்டுக்கு வாங்க. Please come into our house. எப்படியாவது என் வீட்டுக்கு வாங்க. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி சகோதரி, more than the miracle Jesus performed in this house, அந்த வீட்டிலே அவர் செய்த அற்புதத்தை காட்டிலும், it is more astonishing a synagogue leader falling at the feet of a village preacher, asking him
to come into his house. ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒரு கிராம பிரசங்கியாருடைய காலிலே விழுந்து வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்வது என்பது மிகுந்த ஆச்சரியக்குரிய காரியமாக Please இருக்கிறது. come into our family. தயவு செய்து என் குடும்பத்துல வாங்க. Please come into our house. தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க. Unless you come, நீங்க வந்தாலே ஒழிய this miracle cannot take place. இந்த அற்புதம் நடக்காது. Jesus, you must come. இயேசுவே நீங்க எப்படியாவது வரணும். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரி. In Mark chapter 2 verse 1 we read. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Mark 2:1. மார்க் 2:1. Jesus entered into Capernaum after some days. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நூமுக்கு போனார். And it was noise that he was in the house. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு it was noise. Everybody spoke about it. Jesus in that house. Jesus in that house. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று எல்லோரும் பேசிக் கொண்டார்களாம். It was noise in that city. அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு சத்தமாய் அது காணப்பட்டது. Jesus in that house. இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். When Jesus comes into our house, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது it will be noise all over the place. எங்க பார்த்தாலும் அதை குறித்த பேச்சும் அதை குறித்த சத்தமாகவே இருக்கும். I was thinking for some time. நான் ஒரு விஷயம் இப்படியாக யோசித்தேன். A rob comes to your house. ஒரு திருடன் வீட்டுக்கு வருகிறார். He loots everything. அவர் வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் திருடிக் கொள்கிறார். And also he kills that old man there. அங்க இருக்கிற வயதானவரையும் அவர் கொன்று போடுகிறார். All the 5 people in the house he slaughtered. அங்க இருக்கிற 5 பேரையும் அவர் கொலை செய்கிறார். In that morning, அந்த காலை வேளையிலே the whole street will be there. முழு தெருவுமே அங்கு The சேர்ந்திருக்கும். media people will be there. அங்க இருக்கிற ஊடகத்துறையினர் எல்லாமே அங்க வந்து விடுவார்கள். Video cameras, still cameras will be there. வீடியோ கேமராக்காரர்கள், ஸ்டில் கேமராக்கள் எல்லாமே அங்க குழுமி விடுவார்கள். Television media, print media, தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் எல்லாருமே. the police personnel will be there. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் வந்து விடுவார்கள். I'm just thinking for a minute. ஒரு நிமிடம் நான் இப்படியாக A யோசித்தேன். robber comes into our house and loots everything. ஒரு திருடன் நம்முடைய வீட்டுக்கு வந்து எல்லாம் கொள்ளையடிச்சு போவான் If என்றால் that can be noise to everybody, அது எல்லாருக்கும் ஒரு பெரிய பேச்சும் சத்தமாக இருக்கும் என்றால் how much more it should be when Jesus comes into our house. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு ஆரவாரமும் சத்தமும் அங்கே காணப்பட It is வேண்டும். not that he robs, he gives. அவர் திருடிக் கொள்ள வரவில்லை, நமக்கு கொடுக்கவே வருகிறார். Truly Jesus is in our family. நிச்சயமாகவே இயேசு நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார். If Jesus is in our family, இயேசு நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார். if he is in our family, நம்முடைய குடும்பத்திலே இருப்பார் என்றால், if he is in our house, நம்முடைய வீட்டிலே இருப்பார் என்றால், it cannot be hid. It cannot be hid. அதை மறைக்கவே முடியாது. It will be noise to everybody. அது எல்லோரும் அறியக்கூடிய அளவுக்கு ஆரவார சத்தத்தோடு Please turn to இருக்கும். Mark chapter 7 verse 24. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு Mark 7:24. மார்க் 7:24. And from thence he arose and went into the borders of Tyre and Sidon. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் Those places are Gentile places. அவைகள் எல்லாம் புறஜாதி பகுதிகளாய் They are not காணப்பட்டன. Jews. அவர்கள் யூதருடைய பகுதிகள் It அல்ல. was a Gentile border. அது ஒரு புறஜாதியினுடைய எல்லை. There he entered into an house. அங்கே ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து And would have no man know it. ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் He didn't want anybody to know that Jesus was in that house. அந்த வீட்டில் இயேசு வரார் என்று யாரும் அறிய வேண்டாம் என்று அவர் விரும்பினார். But the Bible says ஆனாலும் வேதம் சொல்லுகிறது he could not be hid. அவர் மறைவா இருக்க கூடாமற் போயிற்று. He could not be hid. அவர் மறைவா இருக்க கூடாமற் If போயிற்று. Jesus is in your house, இயேசு உங்க வீட்டிலே இருப்பார் it என்றால் is absolutely not necessary that we have to proclaim to others that Jesus is in our house. Jesus is in our house. இயேசு நம்ம வீட்டில இருக்கிறார், இயேசு எங்க வீட்டில இருக்கார்னு போய் அதை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary that we should hang a star to make our street people to know that Jesus, we are really Christians. நாங்க மெய்யாகவே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம காட்டிக்கொள்வதற்காக வெளியே நட்சத்திரத்தை தொங்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. I had some people telling me,
என்னிடத்தில் ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Oh, only if you got a star we know that others know that we are Christians. நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டாரை தொங்க வச்சாதான் மற்றவங்க தெரிந்து கொள்வாங்க நாம கிறிஸ்தவர்கள் என்று. What a pitiable testimony is that. என்ன பரிதாபமான ஒரு சாட்சி. Otherwise nobody in the street would know they are Christians. இல்லாவிட்டால் தெருவில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இவங்க கிறிஸ்தவங்க என்று. Only we had to hang a star and make others know they are really Christians. All along we thought they are not Christians. Only in December now we know they are Christians. இவ்வளவு நாள் எங்களுக்கு உங்க கிறிஸ்தவங்க தெரியாம போயிடுச்சு. இப்ப நட்சத்திரம் தொங்க வச்ச காரணத்தினால தான் இவங்க கிறிஸ்தவங்கன்னு நாங்க தெரிந்து கொள்கிறோம். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி. When Jesus in the house. இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது. When Jesus blesses your house. இயேசு நம்முடைய குடும்ப வீட்டை ஆசீர்வதிக்கும் பொழுது. When there is joy. சந்தோஷம். When there is peace. சமாதானம். When there is peace. அப்பொழுது சமாதானம் இருக்கும். Oh, everybody will know this house is different. அப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இந்த வீடு வித்தியாசமான வீடு என்று. Just imagine there is a drunkard. கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு குடிகாரர் இருக்கிறார். He is a Christian drunkard. அவர் ஒரு கிறிஸ்தவ குடிகாரன் வைத்துக் கொள்ளுங்கள். And he will be drinking. He doesn't have salvation. அவருக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. During Christmas he hangs a star. கிறிஸ்மஸ் நாட்களிலே வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டாரை தொங்க போடுவார். Now what is the proclamation? இப்பொழுது அவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? Oh, Jesus cannot deliver a drunkard. இயேசு ஒரு குடிகாரனை விடுவிக்க முடியாது. Always there is fighting, kicking, hitting, shouting, crying. எப்பவுமே அடிதடி சண்டை அழுகை கூக்குரல் தான் வீட்ல. And others will know. எல்லாருக்கும் மற்றவங்க என்ன தெரிந்து கொள்வாங்க? Oh, in Christian house also we can have all these things. கிறிஸ்தவ வீட்ல கூட இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. My dear brother, my dear sister. எனர்மையான சகோதரனே சகோதரி. With all humility I tell you. எல்லா தாழ்மையோடு கூட நான் சொல்லிக் கொள்கிறேன். And the boys who are in our office they know it. என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். In my street everybody knows that I am a Christian. என் தெருவில் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. It is not necessary I must have a star to proclaim I am also a Christian. நானும் கிறிஸ்தவன் தான் என்று காண்பித்துக் கொள்வதற்கு என் வீட்டில் நான் ஸ்டார் தொங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Even to the corner of the street somebody could come and ask father வீடு எங்க இருக்கு pastor வீடு எங்க இருக்கு anybody would bring them. தெரு முனைக்கு வந்து கூட இந்த ஃபாதர் வீடு எங்க இருக்கு பாஸ்டர் வீடு கேட்டா அங்க கொண்டு வந்து வீட்டுக்கிட்டே விட்டுடுவாங்க. The other day one of our boys was telling me. இன்னொரு நாளிலே இன்னொரு பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. On the main road you are just pointing me to one shop. அந்த இருக்கிற மெயின் ரோட்ல ஒரு கடையை நோக்கி காண்பித்தார் சொன்னார். I never been to that shop. அந்த கடைக்கு நான் போனதே இல்ல. He said that owner always ask you. அந்த கடைக்காரர் எப்பொழுதுமே இங்க கேட்பாருயா ஃாதர் எப்படி இருக்காரு? ஃாதர் எப்படி இருக்காரு? My dear brother, my dear sister. என்னருமையான சகோதரனே சகோதரி. When Jesus is in our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது. We need not just carry a cross. நாம் ஒரு சிலுவை மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. It cannot be hid. அவரை நாம் மறைக்கவே முடியாது. It cannot be hid. அது மறைத்து வைக்கவே முடியாது. Everybody will know he is a Christian. எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று. He can have a name Vinod. நீங்க வினோத் என்கிற பெயரை வைத்துக் கொள்ளலாம். And if I say நடராஜ முதலியார், நான் நடராஜ முதலியார் என்ற பெயரை சொல்வேன் என்றால் everybody knows he is a Christian evangelist. எல்லாருக்கும் தெரியும் நடராஜ முதலியார் ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகர் என்று. Not because of that name. அந்த பெயர் நிமித்தமாய் அல்ல. If Jesus is in your life, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் it cannot be hid. அதை நாம் மறைத்து வைக்கவே முடியாது. In Luke chapter 10 verse 38. லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே There we read about Mary Martha. அங்கே மரியாளை குறித்தும் மார்த்தாளை குறித்தும் வாசிக்கிறோம். They received Jesus into their house. அவர்கள் இயேசுவை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். They received Jesus into their house joyfully. அவர்கள் சந்தோஷத்தோடு தங்களுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Jesus in our house means a lot. இயேசு நம்முடைய வீட்டிலே என்றால் அதற்கு अनेक ஆசீர்வாதங்கள் உண்டு. As the time permit I tell you a few things. நேரம் அனுமதிக்கிற பிரகாரம் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Luke chapter 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். When we read from verse 1 to 10. 1 இலிருந்து 10ஆம் வசனம் மட்டுமே நாம் வாசிப்போம். It was in a place called Jericho. அது எரிகோ என்கிற ஒரு பட்டணம். It was a developed place. அது நன்றாக வளர்ந்த ஒரு பட்டணம். A prosperous place. நல்ல செழிப்பான ஒரு பட்டணம். And Jesus entered into that city. இயேசு அந்த பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். In that city there was a man named Zacchaeus. அங்கே சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். He was either an income tax officer or customs collector. அவர் ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த ஒரு மனிதன்.
வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவனாய் இருந்தான். In those days they are very rich people, they are very prosperous, financially very successful people. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வரி வசூலிக்கிறவர்கள் மிக செழிப்பான மிக ஐஸ்வர்யமுள்ள மனிதர்களாய் காணப்பட்டார்கள். And this Zacchaeus was a good man. இந்த சக்கேயு ஒரு நல்ல மனிதன். And he sought to see Jesus who he was. இயேசு யார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவன் அதிகமாய் விரும்பினான். This morning when I was preaching on this verse only, I got the caption to share on December 25. இந்த வார்த்தைகளை வைத்து இந்த காலையில பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் டிசம்பர் 25ஆம் தேதி செய்திக்குண்டான தலைப்பை நான் பெற்றுக்கொண்டேன். See who Jesus was. இயேசு யார் என்று அறிந்து கொள்ளும்படி. He wanted to know who Jesus was. இயேசு யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள Because விரும்பினான். he had much about Jesus. இயேசுவை குறித்து அவன் அதிகமாக This கேள்விப்பட்டிருந்தான். man was a short in stature, இந்த மனிதன் பார்ப்பதற்கு குள்ளமாய் இருந்தவன். so he could not see Jesus in the crowd. அங்கே கூட்டத்தில் அவனால் இயேசுவை சரியாக பார்க்க முடியவில்லை. But he was not willing to spare any effort to see Jesus. ஆனாலும் இயேசுவை எப்படியோ பார்க்க வேண்டும் என்று எல்லா முயற்சிகளும் எடுக்க துணிந்தான். So he just climbed up a sycamore tree, அங்க இருக்கிற அந்த ஒரு மரத்தின் மேலே ஏறினான். that he could see Jesus when he was passing by. இயேசு அங்கே கடந்து போகும் பொழுது பார்க்க வேண்டும் என்று அந்த காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். Such a rich man, அவன் ஒரு ஐஸ்வர்யவான். somebody like a customs collector, ஒரு வரி வசூலிக்கிறவனுடைய நிலை என்று வைத்துக் or a கொள்ளுங்கள். commercial tax officer. ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். He has got such a great desire to see this Jesus. இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. It is not of a man of his stature, his status, to climb a tree to see an ordinary man. அவனுடைய நிலைக்கு அவனுடைய அந்தஸ்துக்கு ஒரு சாதாரண மனுஷரை பார்க்கிறதுக்கு ஒரு மரத்தில் ஏறுவது என்பது கற்பனை கூட நம்ம செய்து பார்க்க முடியாது. But something, there was an impulse in him that he should see Jesus. ஆனாலும் அவனுக்குள்ள எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஊந்துதல் இருந்தது. I tell you why it was. நான் அதை ஏன் என்று நான் சொல்லுகிறேன். So Jesus came by that side. இயேசு அந்த பக்கமாய் கடந்து He வந்தார். looked up, மேலே பார்த்தார். saw him, அவனை பார்த்தார். and said unto him, அவனை பார்த்து சொன்னார், Zacchaeus, make haste and Zacchaeus- come down, for today I must stay, I must abide at your house. சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். So he made haste, came down and received Jesus joyfully. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். In verse 8, 8ஆம் வசனத்திலே Zacchaeus stood and said unto the Lord, Behold, Lord, the half of my goods I give to the poor, and if I have taken anything from any man by false accusation, I restore him fourfold. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Please listen. கவனமாய் The கேளுங்கள். message is here. செய்தி இங்கேதான் இருக்கிறது. Sometimes Sunday school teachers, சில வேளைகளிலே ஞாயிற்றுக்கிழமை பள்ளி ஆசிரியர்கள், even preachers, பிரசங்கியார்களும் கூட they make a mistake. அவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள். When Jesus came into that house, இயேசு அந்த வீட்டுக்கு வந்த உடனே he had a feeling about his sin, அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அவன் உணர்ந்தவனாய் and he started confessing like this. அந்த பாவ அறிக்கை இப்படியாக செய்ய ஆரம்பித்தானா? No, not like that. இல்ல அது அப்படிப்பட்ட பொருள் By nature, இயல்பாகவே this Zacchaeus was a good man. இந்த சகேயு என்பவன் ஒரு நல்ல He மனிதன். was a very good man. அவன் ஒரு மிக நல்ல மனிதன். And he was helping the poor. அவன் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். Not 10%, 10% அல்ல, but 50% 50% of all his income. அவனுடைய வருமானத்தினுடைய He was 50% giving to the poor. ஏழைகளுக்கு அவன் கொடுத்து கொண்டிருந்தான். And if he would know that he has taken from any man by false accusation, யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது என்று நாம் அறிந்தானால், and he would restore him fourfold. அதை நாலத்தனையாய் திரும்ப செலுத்திக் கொண்டிருந்தான். Please listen. கவனமாய் கேளுங்கள். Please listen. கவனமாய் It is கேளுங்கள். not after Jesus came into his house. அது இயேசு அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவர் செய்த ஒரு காரியம் அல்ல. Please listen. கவனமாய் கேளுங்கள். This is not after
Jesus came into the house. இயேசு அந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் செய்யவில்லை. It was his nature. அது அவனுடைய இயல்பாகவே It was இருந்தது. his habit. அது அவனுடைய பழக்கமாகவே It இருந்தது. was his good nature. அது அவனுடைய நல்ல இயல்பாக இருந்தது. I give to the poor. நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். I will restore. நான் அதை திரும்ப செலுத்துகிறேன். All good men, எல்லா நல்ல மனிதர்களும் not saved men. ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல. All good men எல்லா நல்ல are மனிதர்களும் not saved men. ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல. And also, அது மாத்திரமல்ல, many times, அநேக வேளைகளில் all saved men are also not good men. ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களும் அல்ல. Because they say, I am saved, we can't say they are good people. ரட்சிக்கப்பட்டு சொல்லுகிறதுனால அவங்க நல்ல மனிதர்கள் என்று நாம் சொல்லிவிட Sometimes they say they are not saved. ஒரு சில வேளை அவர்கள் ரட்சிக்கப்படல என்று நாம் அறிந்திருப்போம். It doesn't mean they are not bad people. It doesn't mean they are bad people. அது நிமித்தமாக அவர்கள் கெட்ட மனிதர்கள் என்று நாம் முத்திரை போட This man முடியாது. was a good man. இந்த மனுஷன் ஒரு நல்ல மனிதன். And he was a Jew. அவன் ஒரு யூதன். He was the son of Abraham. அவன் ஆபிரகாமினுடைய குமாரன். But because of his profession, ஆனாலும் அவனுடைய அந்த தொழிலின் நிமித்தமாக for others he was untouchable. மற்றவர்களுக்கு அவன் தீண்டத்தகாதவனாய் இருந்தான். Nobody liked him. யாரும் அவனை விரும்பவில்லை. They envied at him. அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். He was an outcast. அவன் மற்றவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவன். He cannot go to the temple like others. மற்றவர்களை போல அவன் தேவாலயத்திற்கு போக முடியாது. But he was a good man. ஆனாலும் ஒரு நல்ல மனிதன் He தான். was a good man. அவன் ஒரு நல்ல மனிதன். But he was not happy with goodness. ஆனாலும் அந்த அவனுக்குள்ள இருக்கிற நற்குணங்களினால் அவன் மகிழ்ச்சியா இருக்கவில்லை. திருப்தியாகவில்லை. He felt a vacuum in his life. அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்தது. He knew that he was not saved. அவன் அறிந்திருந்தான் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்று. He wanted to see Jesus. அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். Something that was to fill in his life. அவனுடைய வாழ்க்கை நிரப்பக்கூடிய ஏதோ என்று இன்னும் அவன் பெறவில்லை. Jesus said, இயேசு சொன்னார், today, இன்றைக்கு salvation is coming to this house. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. Salvation is coming to this house. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. Helping the poor people. ஏழைகளுக்கு உதவி செய்வது. Being honest in your job. உங்களுடைய வேலையில மிக உண்மையாய் இருப்பது. Being a good person. நல்ல மனிதராய் இருப்பது. He knew that cannot bring salvation. அவன் அறிந்திருந்தான் அது அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. When Jesus came into that house, ஆனாலும் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடன், today, இன்றைக்கு salvation is coming to this house. ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்துவிட்டது. Salvation is coming to this house. ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்துள்ளது. The first thing, முதலாம் காரியம், Jesus coming into our house means இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருகிறார். அதனுடைய பொருள் என்ன? Salvation to the lost. இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு. Salvation to the lost. இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு. In verse 10 Jesus said, 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், For the Son of Man is come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். Why did Jesus come into this world? ஏன் இயேசு இந்த உலகத்திலே வந்தார்? It is to save the lost. இழந்து போனவர்களை ரட்சிக்கும்படியாகவே. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, his job, இந்த வேலை, his job, அவனுடைய வேலை, his wealth, அவனுடைய சொத்து, his good nature, அவனுடைய நல் நடத்தை could not bring that salvation to him. அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியவில்லை. Jesus came into that house. இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வந்தார். It meant salvation to him. அது ரட்சிப்பை அவனுக்கு கொண்டு வந்தது. He was son of Abraham. அவன் ஆபிரகாமின் குமாரன். He was a Jew. அவன் ஒரு யூதன். That could not bring salvation to him. அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியவில்லை. You are born in a Christian family. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறீர்கள். Maybe in a CSI church. ஒருவேளை ஒரு CSI சபையிலே. Or a Roman Catholic. இல்லாவிட்டால் ரோமன் கத்தோலிக்க சபையிலே. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When Jesus comes into your life. இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் பொழுது. That is salvation. அதுவே ரட்சிப்பு. You are a good person. நீங்கள் நல்லவர்தான். You are helping the poor. நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள். You are very honest in your job. உங்களுடைய வேலையில மிகவும் நேர்மையாய் இருக்கிறீர்கள். Even when you come to know that with false accusation you have extorted money from somebody. தவறாய் அநியாயமாய் யாரிடத்திலேயாவது நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று நீங்கள் அறிவீர்களானால் You are very honest. நீங்கள் அதிலே நேர்மையாய் இருக்கிறீர்கள். You will return that money fourfold. அந்த பணத்தை நாலத்தினியாய் நீங்கள் திரும்ப செலுத்துகிறீர்கள். Zacchaeus. Zacchaeus. Still there is a vacuum
in your life. இன்னும் ஒரு வெற்றிடம் உங்களுடைய வாழ்க்கையிலே Still there காணப்படுகிறது. is a vacuum in your உன் life. வாழ்க்கையிலே இன்னும் வெற்றிடம் இருக்கிறது. You are a son of Abraham is not a qualification that you are saved. நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறதுனால நீ ரட்சிக்கப்பட்டாய் என்றாகாது. You are not saved just because your nature is good. உன்னுடைய சுபாவம் உன்னுடைய இயல்பு மிக நல்லதா இருக்கிறதுனால நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. Jesus comes into your life. இயேசுனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். Personally receiving Jesus into your life. இயேசுவை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்வது Salvation to the lost. இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு. Number 2. இரண்டாவது Luke chapter 4 verse 38. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். It is recorded in Matthew chapter 8 and Mark chapter 1. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் 1ஆம் அதிகாரத்திலும் அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. It was to the house of Andrew and Simon. அது அந்திரேயா மற்றும் சீமோனுடைய வீட்டை பொறுத்த காரியம். And Simon's mother-in-law taken with a great fever, the Bible says. வேதம் சொல்லுகிறது சீமோனுடைய மாமியாருக்கு ஒரு கடும் ஜுரம் வந்தது என்று. And they besought him to come into their house. தம்முடைய வீட்டுக்கு வரும்படியாய் அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They requested him. அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, sickness is not a happy thing. வியாதி மகிழ்ச்சியை கொண்டு வராது. Thief cometh to rob, to kill and to destroy. திருடன் திருடவுமே கொல்லவுமே அழிக்கவுமே வருகிறான். If sickness come in our life, நம்முடைய வாழ்க்கையில வியாதி it வருவென்றால் robs our money, அது நம்முடைய பணத்தை திருடி it robs விடுகிறது, our health, நம்முடைய சுகத்தை திருடி it விடுகிறது, robs our job, நம்முடைய வேலையை திருடி it விடுகிறது, robs our routine, நம்முடைய அனுதின வேலைகளை திருடி விடுகிறது, and slowly it kills us, கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை சாகடிக்கிறது, and it destroys us. அதை நம்மை முற்றிலுமாய் அழித்து It's not போடுகிறது. for our blessing. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை. They can't be happy that Simon's mother-in-law was sick. சீமோனுடைய மாமியார் கடும் ஜுரம் இருந்ததனால யாருமே சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. Otherwise Simon would get a nice fish curry. இல்லாவிட்டால் சீமோன் ஒரு நல்ல மீன் கறி வாங்கி Oh, சமைச்சார். that woman is very sick. அந்த மாமியார் மிகுந்த கடும் ஜுரத்தோட இருக்கிறதுனால So no mother-in-law virundu. He was very, they must have been very sad. அவர்கள் நிச்சயமாய் துக்கத்தோடு They could not be காணப்பட்டிருக்கிறார்கள். very happy. அவர்கள் அதை குறித்து சந்தோஷமா இருந்திருக்க Sickness is வாய்ப்பில்லை. not only in body. வியாதி சரீரத்திலே மாத்திரமல்ல, Sickness is in our spirit, வியாதி in ஆவியிலேயும் our soul, நம்முடைய in ஆத்மாவிலேயும் our mind, நம்முடைய சிந்தையிலேயும் depression, மன அழுத்தம், brokenness, உடைந்து போன நிலை, no happiness, சந்தோஷமே அற்ற நிலை, no sleep properly, சரியான தூக்கம் இல்லை, no liking for food, ஒரு பசி ஒரு சாப்பாட்டு மேல் இஷ்டம் இல்லை, no love, அன்பில்லை, no joy, மகிழ்ச்சி இல்லை, sick in the family. குடும்பத்திலே வியாதி, Sickness in the family. குடும்பத்திலே வியாதி. They could not be happy. அவர்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. Somebody is very sick. யாரோ வியாதியா They are இருக்கிறார்கள். unable to go for a wedding. அவர்களால் ஒரு திருமணத்திற்கு போக முடியவில்லை. They could not have a feast in the house. வீட்டிலே ஒரு விருந்தை வைக்க முடியவில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, when Jesus came into that house, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடன் he healed Simon's mother-in-law. சீமோனுடைய மாமியாரை இயேசு சுகமாக்கினார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே Jesus சகோதரியே, in the house means இயேசு நம்முடைய வீட்டிலே என்றால் salvation to the lost, இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு, sickness healed. வியாதி சுகமாக்கப்படுகிறது. Sickness healed. வியாதி சுகமடைகிறது. It is not only a physical healing. சரீர பிரகாரமான சுகம் அல்ல. Oh, what a joy it would be. ஓ எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா இருக்கும். Happiness. மகிழ்ச்சி. My dear brother, my dear sister, என் அருமையான it is சகோதரி, only when Jesus is in our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் It is பொழுதுதான். only when Jesus is in our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான். Otherwise he will be sick only. இல்லாவிட்டால் நீங்கள் வியாதியாகவே இருப்பீர்கள். May not be a physical sickness. ஒருவேளை எழுத்தின்படியான சரீர Even if you பலவீனமா go to இருக்க a doctor, நீங்கள் ஒருவேளை டாக்டரிடத்திலே the போனால் doctor will test you and say there is no sickness. டாக்டர் முற்றிலுமாய் பரிசோதனை பண்ணி சொல்வார் ஒரு வியாதி இல்லை But என்று. you will feel sick. ஆனாலும் நீங்கள் வியாதியாய் உணர்வீர்கள். How can we have this Jesus in our house? எப்படி இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும்? To have Jesus today in our family. இன்றைக்கு நம்முடைய
to have Jesus in our family, நம்முடைய குடும்பங்களிலே இயேசுவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? to have His word in our life, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில to பெற்றுக்கொள்ள have His word in our family. அவருடைய வார்த்தை நம்முடைய குடும்பங்களிலே It's not just வைத்துக்கொள்வது writing it on the walls. ஏதோ சுவர்களிலே எழுதி That is ஒட்டுவதல்ல. really good. அது But நல்லதுதான். we can't stop with that. அதோடு கூட நாம் நிறுத்திக் கொள்ள கூடாது. Jesus in our life, நம்முடைய வாழ்க்கையில இயேசு, the word in our life. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே, In Proverbs it says, நீதிமொழிகளிலே His சொல்லப்பட்டிருக்கிறது, word is the healing to all our body. அவருடைய வார்த்தையே நம்முடைய சரீரத்திற்கு சுகத்தை கொடுக்க வல்லதாய் He will இருக்கிறது. send His word and heal His people. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்முடைய ஜனத்தை சுகமாக்குவார். When Jesus is in our family, இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது there is healing in our family. நம்முடைய குடும்பத்திலே சுகம் உண்டு. To save time, let me go fast. நேரத்தை ஆதாயப்படுத்த நான் வேகமாய் கடந்து Number போகிறேன். 3, மூன்றாவது, in Mark chapter 5, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் from verse 22 22ஆம் to the end of வசனத்திலிருந்து the chapter. அதிகார முடிவு மட்டுமா? In our opening text, the same instant we went. பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே இந்த சம்பவத்தை குறித்து தான் நான் விவரித்தேன். Jairus, யவீரு he went and begged Jesus to come to his house. தம்முடைய வீட்டுக்கு வரும்படியா இயேசுவை கெஞ்சி His கேட்டுக்கொண்டார். daughter was on the verge of death. அந்த யவீரனுடைய மகள் மரண படுக்கையில இருந்தாள். There was a slight delay when Jesus was coming in, இயேசு வருவதற்கு சற்று தாமதமானது. and they received the news the child already died. அதற்குள்ளாக ஒரு செய்தி வருகிறது, அந்த பிள்ளை மரித்து விட்டாள் Others என்று. came and told, why should you trouble this preacher? Your daughter is already dead. அப்பொழுது சொன்னார்கள், ஏன் பிரசங்கியாரை தொந்தரவு செய்கிறீர்கள், உன்னுடைய மகள் ஏற்கனவே மரித்து போனாள் என்று. And in verse 36, 36ஆம் வசனத்திலே Jesus said, இயேசு சொன்னார், no, don't worry, பயப்படாதீர்கள், believe. விசுவாசம் உள்ளவனாயிருங்கள். She is not dead. அவள் மரிக்கவில்லை, She is only asleep. அவள் நித்திரையோடு இருக்கிறாள். They came to the house. பின்பு அவருடைய வீட்டுக்கு வந்தார். People were weeping and wailing, lamenting over the death of that girl. அங்க இருக்கிற ஜனங்கள் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார்கள். That's really beautiful. ஒப்பாரி வச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார்கள். So when Jesus came and said she was asleep, அப்பொழுது இயேசு வந்து பார்த்தபோது இல்லை, அவள் நித்திரையா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது they all laughed at him. எல்லாரும் பார்த்து நகைத்தார்கள். They all laughed at him. எல்லாருமே நகைத்தார்கள். But Jesus went in, இயேசு இருந்தாலும் இயேசு உள்ளே போனார். took the child by hand, அந்த பிள்ளை தன்னுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். and he just said in Aramaic, Talitha Kumi. அராமிய பாஷையிலே சொன்னார், தலிதா குமி. That was his language. அது அவர் பேசின மொழி. Talitha Kumi. தலிதா குமி. It means, அதனுடைய பொருள், young girl, I say unto you, arise. சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். Young girl, I say unto you, arise. சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். Straight away, the young girl arose. She started walking. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். They all astonished. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். Astonished with a great astonishment. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். When Jesus comes into our house. இயேசு நம்முடைய வீட்டிலே வரும் பொழுது. Number 3. மூன்றாவது, our sorrows will be turned into rejoicing. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் There are so கொள்கிறேன். many reasons why we are sorrowful. அநேக காரணங்களுக்காக நாம் துக்கத்தோடு காணப்படலாம். We are weeping. நாம் அழுகிறோம். We are wailing. நாம் புலம்புகிறோம். All through this past few months. இந்த கடந்த மாதம் முழுவதுமாய், Or past few years. இந்த கடந்த ஆண்டுகள் முழுவதுமாய், So many reasons why we are sorrowful. ஏன் நாம் துக்கத்தோடு இருக்கிறோம் என்பதற்கு பல Why we are காரணங்கள். weeping. நாம் அழுகிறதற்கு பல Why are we காரணங்கள். wailing? நாம் புலம்புகிறதற்கு பல There காரணங்கள். is no hope. நம்பிக்கையே இல்லை. Life is quenched. வாழ்க்கை நசுங்கி விட்டது, அணைந்து விட்டது. அழிந்து விட்டது. Death conquered. இப்பொழுது மரணம் ஜெயித்து விட்டது. Darkness shrouded. இருள் சூழ்ந்து விட்டது. Hope is shattered. நம்பிக்கை சிதறி போனது. No more hope. இனி நம்பிக்கையே There was இல்லை. a slight hope when I came to Jesus. இயேசுவினிடத்தில் வந்தபோது கொஞ்சம் நம்பிக்கை வெளிப்பட்டது. My hope totally is shattered. என் நம்பிக்கை முற்றிலுமா உடைந்து போனது. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு In சொல்லிக் this கொள்கிறேன். morning, இந்த காலை the வேளையில் star of hope rises in your life. நம்பிக்கை நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில Your உதிக்கிறார். darkness can be changed into light. உங்களுடைய இருள் வெளிச்சம்
சந்தோஷமாய் மாறும். Brother, sister, சகோதரனே சகோதரியே, in the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் your உங்களுக்கு சொல்லிக் weeping can be கொள்கிறேன், changed into rejoicing. உங்களுடைய அழுகை சந்தோஷமாய் மாறும். He can do it. அவர் செய்ய முடியும். When he came into that house, அவர் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது, when he came into that house, அவர் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது he changed their weeping into rejoicing. அவர்களுடைய அழுகையை அவர் சந்தோஷமாய் மாற்றினார். In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், even when we give the word of God in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் our sorrow will be turned into rejoicing. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். When Jesus comes in, இயேசு உள்ளே வரும் பொழுது salvation to the lost, இழந்தவர்களுக்கு ரட்சிப்பு, sickness healed, வியாதி சுகமடைகிறது, sorrow turned into rejoicing. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. Luke chapter 14 verse 1. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் Luke வசனம். 14:1. லூக்கா 14:1. And it came to pass as he went into the house of one of the chief Pharisees to eat bread on the Sabbath day. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். There was a man with dropsy. அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷன் அவனுக்கு முன்பாக இருந்தான். He would look very ugly. பார்க்கிறதுக்கு மிக அசிங்கமாய் இருப்பான். A very terrible disease. ஒரு பயங்கரமான ஒரு அகோரமான வியாதி. Whole body would look bloated. முழு சரீரமே வீங்கினதாய் காணப்படும். And they had a question within them. அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பினது. What would Jesus do? அவர் இயேசு என்னதான் Now செய்வார்? verse 3 is beautiful. மூன்றாம் வசனம் அற்புதமாய் Luke இருக்கிறது. 14:3. லூக்கா 14:3. And Jesus answering spake unto the lawyers and Pharisees saying, இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரும் பார்த்து பிரதியுத்தரமாக, in English we see Jesus answered. ஆங்கிலத்திலே அது பிரதியுத்தரமாக என்று காணப்படுகிறது. If Jesus is to answer, இயேசு பதிலளிக்க வேண்டும் there என்றால் must have been a question. அதற்கு முன்பாக ஒரு கேள்வி எழும்பி இருக்க Here we வேண்டும். don't read they asked Jesus any question, இங்கே கேள்வி எழுப்பினதாக நாம் வாசிக்கவில்லை. but Jesus answered. ஆனாலும் இயேசுவோ பிரதியுத்தரமாக So there must have சொன்னார். been a question. அப்பொழுது என்றால் அங்க ஒரு கேள்வி எழுப்பி What இருக்க was that வேண்டும். question? கேள்வி என்ன? The question was in their mind. ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே இருந்தது. They didn't openly ask that question, வெளிப்படையா அந்த கேள்வியை but Jesus could எழுப்பவில்லை. understand they had a question. ஆனாலும் இயேசு புரிந்து கொண்டால் அவரிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது என்று. So Jesus answered their question. இயேசுடைய கேள்விக்கு உத்தரம் கொடுக்கும்படியாய், Is it good to heal on the Sabbath day? Is it lawful to heal on the Sabbath day? ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். To answer their question, Jesus asked a question. அவருடைய கேள்விக்கு பதிலளிக்க இயேசு இன்னொரு கேள்வி கேட்கிறார். In the book of Job, யோபினுடைய Job புத்தகத்திலே talked so many things. யோபு அநேக காரியங்களை பேசினார். Finally it would say, கடைசியாக அவர் சொல்வார், now the Bible would say, கடைசியாக வேதம் சொல்லுகிறது, Jesus answered Job. தேவன் யோபுக்கு பிரதியுத்தரமாக. தேவன் யோபுக்கு பிரதியுத்தரமாக. What was Jesus' answer? இயேசுனுடைய பதில் என்ன? Again a battery of questions. அங்கே ஒரு நீண்ட கேள்விகள். Job, do you know this? Do you know this? Do you know that? Do you know this? உனக்கு இது தெரியுமா? உனக்கு அது தெரியுமா? நீ இதை அறிந்திருக்கிறாய், அதை அறிந்திருக்கிறாயா? So what was Jesus' answer to Job's question? யோபினுடைய கேள்விகள் எல்லாம் இயேசு கொடுத்த பதில் என்ன? It is a question. அதுவும் கேள்விதான். So what is the answer for the question of these Pharisees? பரிசேயருடைய கேள்விக்குண்டான பதில் என்ன? A question. இன்னொரு கேள்வி. In other words, இன்னொரு வார்த்தையை very சொல்லுவேன். philosophically I tell you, நான் தத்துவ ரீதியிலே சொல்லுகிறேன். brother, sister, please listen. சகோதரி சகோதரி கவனமாய் If கேளுங்கள். you want to find an answer to a question, ஒரு கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you answer Jesus' question. இயேசுனுடைய கேள்வியை நீங்கள் பதிலாய் சொல்லுங்கள். இயேசு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இயேசுனுடைய கேள்விக்கு பதில் If சொல்லுங்கள். you know the answer for Jesus' question, இயேசுனுடைய கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு தெரியும் என்றால் you will know the right answer for your question. உங்களுடைய கேள்விக்குண்டான சரியான பதில் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். What is the answer for the question of these Pharisees? இந்த பரிசேயருடைய கேள்விக்குண்டான பதில் என்ன? The answer for Jesus' question. இயேசுனுடைய கேள்விக்குண்டான பதில் தான். Is it lawful to heal on the Sabbath day? ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா? They didn't want to give the answer. அவர்கள் அதற்கு பேசாமல் இருந்தார்கள், பதில் சொல்ல விரும்பவில்லை. And Jesus, இயேசு and he took that man and healed him அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி and let him go. அனுப்பிவிட்டார். And answered them. அவர்களை நோக்கி, He just gave an answer to them. அவர்களை நோக்கி ஒரு பிரதியுத்தரம் கொடுத்தார். Again he asked a question.
திரும்பவும் ஒரு கேள்வி Which கேட்கிறார். of you shall have an ass or an ox fallen into a pit, and will not straightway pull him out on the Sabbath day? உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். That question, the answer for that question is the answer for their question. அந்த கேள்விக்குண்டான பதில்தான் அவர்கள் கேள்வியினுடைய பதிலாய் Understand the answer for Jesus' question, you know the answer for your question. இயேசுவுடைய கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, when Jesus came into that house, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடன் உடனடியாக உடனே he pulled him out. அவனை வெளியே இழுத்தார். He pulled him out. வெளியே இழுத்தார். That's what Jesus is, straight away pull him out. அதனால தான் பார்க்கிறோம் உடனடியாக அவர் செய்தார் என்று. தூக்கி விட மாட்டார். உடனடியாக தூக்கி விட்டார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி, whatever your problem is, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், when the word of God comes in, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வரும் பொழுது, when the word of God takes its place in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை சரியான இடத்தை பிடிக்கும் பொழுது, straight away, உடனடியாக, straight away, நேரடியாக he pulls us out. அவர் நம்மை தூக்கி விடுகிறார். There is power in the word of God. அவருடைய தேவ வார்த்தையிலே வல்லமை உண்டு. There is power in the word of God. தேவ வார்த்தையிலே வல்லமை உண்டு. When Jesus comes into our house, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, salvation to the lost, இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு, sickness is healed, வியாதி சுகமடைகிறது, sorrow turned into rejoicing, துக்கம் மகிழ்ச்சி சந்தோஷமாய் மாறுகிறது. straight away we are pulled out. உடனடியாக நாம் தூக்கி விடப்படுகிறோம். And number 5, ஐந்தாவதாக, let's go quickly to Matthew chapter 2 verse 11. வேகமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நேரே கடந்து There we போவோம். see that wise men, அங்கே ஞானிகளை குறித்து வாசிக்கிறோம். they came into the house where Jesus was. அங்கே இயேசு இருந்த வீட்டுக்கு அவர்கள் விஜயம் செய்கிறார்கள். Just for your information, உங்களுடைய தகவலுக்காக இதை சொல்லுகிறேன். never the star led them to the manger where Jesus was laid. அந்த நட்சத்திரமானது இயேசு கிடத்தப்பட்ட அந்த தொழுவத்திற்கு அவர்களை கொண்டு போகவில்லை. The wise men never went to Bethlehem. ஞானிகள் பெத்லகேமுக்கு போகவில்லை. The wise men came into the house. இயேசுனுடைய பிறப்பின் சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. We should not believe a lie, we should not make others believe a lie. பொய்யை நம்ப கூடாது, மற்றவர்களை பொய்யை நம்ப வைக்க கூடாது. So when they came into the house where Jesus was, இயேசு இருந்த வீட்டிற்கு அவர்கள் வந்தவுடனே they gave gifts to Jesus. அவர்கள் இயேசுவுக்கு பொக்கிஷங்களை வெகுமதிகளை கொடுத்தார்கள். They fell at the feet of Jesus. இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து they worshiped Jesus. இயேசுவை தொழுது கொண்டார்கள். In Luke chapter 7, லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் there அதிகாரம், we see a sinner woman. அங்கே ஒரு பாவியான ஸ்திரியை பார்க்கிறோம். And we read in John chapter 12, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் Mark வாசிக்கிறோம். chapter 14, மார்க் 14 there we see the Mary of Bethany. அங்கே பெத்தானியா ஊரை சேர்ந்த மரியாளை குறித்து வாசிக்கிறோம். Then Jesus was in the house. இயேசு அந்த வீட்டிலே இருந்த பொழுது They fell at his feet and worshipped him. அவர்கள் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். When Jesus is in our feet, Jesus is in our house, இயேசு நம்முடைய வீட்டிலே இருக்கும் பொழுது surrendering at his feet is a glorious experience. அவருடைய பாத படியிலே அடைவது ஒரு மகிமையான There is no அனுபவமாய் greater experience that, Lord, I surrender. கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் என்று I சொல்வது surrender my family. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட I குடும்பம். surrender my family. என்னுடைய குடும்பத்தை நான் I surrender this day into your இந்த hands. நாள் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். That is why we read about Mary. அதனால் தான் மரியாளை குறித்து வாசிக்கிறோம். And Jesus himself said, இயேசு தாமே சொன்னார், my dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி feet of சகோதரி, Jesus, something wonderful that we can possess in our life. நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசுனுடைய So when பாதமே. Jesus in the house, இயேசு in நம்முடைய our வீட்டில், life, நம்முடைய வாழ்க்கையில, in our family, நம்முடைய குடும்பத்திலே surrender to him. அவருக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுங்கள். Give to him our joy, our pleasure. நம்முடைய சந்தோஷ மகிழ்ச்சி எல்லாமே அவருக்கு கொடுங்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And before I conclude, நான் முடிப்பதற்கு the முன் 6th one, ஆறாவது குறிப்பு in Matthew chapter 13 verse 36, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36ஆம் and in வசனம், many other places, வேறு இடங்களிலேயும் whenever Jesus was in that house, எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த வீட்டிலே இருந்தாரோ the disciples went and talked to him. சீஷர்கள் அவரோடு கூட போய் பேசினார்கள். They clarified their doubts. தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டார்கள். Jesus was expounding to them the mysteries of heaven.
பரலோகத்தினுடைய ரகசியங்களை அவர்களுக்கு விவரித்து அவர் சொல்லிக் In Luke கொண்டிருந்தார். chapter 10, லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் Mary was அதிகாரத்திலே sitting at the feet of Jesus in her house மரியாள் அவளுடைய வீட்டிலே இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து and கொண்டிருந்தார். listening to his words. அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு And Jesus says, இயேசு என்ன சொல்லுகிறார்? Jesus says in verse 42, இயேசு 42ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், Mary had chosen that good part which shall not be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் It என்று is not Jesus சொல்லுகிறது. is somewhere. இயேசு எங்கோ இருக்கிறார் It is என்றல்ல. not Jesus is somewhere. இயேசு எங்கேயோ இருக்கிறார் Jesus is in என்றல்ல. your family. இயேசு உங்களுடைய குடும்பத்திலே In இருக்கிறார். this morning we sang a beautiful hymn. இந்த காலை வேளையில அருமையான ஒரு பாடலை நாம் He பாடினோம். lives with us in our English service. அவர் ஆங்கில ஆராதனையிலே he lives with us என்கிற பாடலை He பாடினோம். walks with அவர் us. நம்மோடு கூட He நடக்கிறார். talks with அவர் us நம்மோடு கூட in our பேசுகிறார். life's narrow way. நம்முடைய வாழ்க்கையின் குறுகலான பாதை வழியிலே He is with us. அவர் நம்ம நம்மோடு My கூட dear brother, இருக்கிறார். my dear sister, அருமையான சகோதரனே He சகோதரி, taught to the disciples going to Emmaus. எம்மாவூர் சீஷர்களோடு கூட அவர் பேசினார். He will talk to us. நம்மோடு கூட அவர் பேசுவார். He will explain the mysteries of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். Studying at the feet of Jesus is a glorious experience. இயேசுவின் பாதப்படியிலே நின்று படிப்பது ஒரு மகிமையான அனுபவம். And finally, கடைசியாக in Matthew chapter 26 verse 18, மத்தேயு 26:18 last night நேற்றிரவு when I was waiting in the presence of God, தேவ சமூகத்திலே நான் காத்து what கொண்டிருக்கும் could I பொழுது call this? இந்த குறிப்பை நான் எப்படி அழைப்பேன்? What could I call இந்த this? குறிப்புக்கு எப்படி பெயரிடுவேன்? Salvation to the lost, இழந்து போனவர்களுக்கு ரட்சிப்பு, sick is healed, வியாதி சுகமடைகிறது, sorrow turned into rejoicing. துக்கம் மகிழ்ச்சியாய் What மாறுகிறது. can I call this? இதற்கு நான் என்ன சொல்ல முடியும்? A beautiful word came to me. ஒரு அழகான வார்த்தை எனக்கு தோன்றியது. Sangamam with the Savior. ரட்சகரோடு கூட சங்கமம். Sangamam with the Savior. ரட்சகருடன் சங்கமம். In Matthew chapter 26 verse 18, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே we started with the beginning of the life of Jesus. இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பித்தோம். It was at the beginning of the life of Jesus. இயேசுவினுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் அது. Now towards the end of Jesus' life on this planet Earth, இயேசு இந்த பூமியிலே இயேசுவினுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களுக்குள்ளே கடந்து the last few வந்திருக்கிறோம். minutes, ஒரு சில வினாடிகள் the தான் last few இருக்கின்றன. hours, ஒரு சில மணி நேரங்கள் it was தான். in the upper room. அது மேலறையிலே, In that house, அந்த இடத்தில், அந்த வீட்டிலே, in that house, அந்த வீட்டிலே Jesus broke the bread இயேசு அப்பத்தை and பிட்டார். he said, அவர் சொன்னார், "This is the body broken for you." இது உங்களுக்கென்று பிற்கப்பட்ட என்னுடைய Jesus took the சரீரம். wine, இயேசு அந்த திராட்சரசத்தை blessed it எடுத்தார். and said, அதை ஆசீர்வதித்து சொன்னார், "This is my blood shed for the remission of your sins. உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டிருக்கு என்னுடைய இரத்தமாய் When இருக்கிறது you eat என்றார். of my body and drink of my flesh, என்னுடைய சரீரத்திலேயும் என்னுடைய இரத்தத்திலே நீங்கள் பானம் பண்ணும் பொழுது you will have fellowship with me. நீங்கள் என்னோடு கூட ஐக்கியமாய் இருப்பீர்கள். I am with you and you are with me." நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னோடு In கூட that இருக்கிறீர்கள். upper room, Jesus said, அந்த மேலறையிலே இயேசு சொன்னது, in that house, Jesus said, அந்த வீட்டிலே இயேசு சொன்னது, "Let not your heart be troubled." நீங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இதயம் Let not கலங்காதிருப்பதாக. your heart be troubled. இருதயம் I கலங்காதிருப்பதாக. am with you. நான் உங்களோடு கூட I will இருக்கிறேன். not leave you. நான் உங்களை விட்டு விலகிவிடேன். I will reveal myself to you. நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். Don't be afraid. பயப்படாதீர்கள். Don't be worried that I am leaving you. நான் உங்களை விட்டு கடந்து செல்கிறேன் என்று கவலைப்பட I will வேண்டாம். send you another comforter who will not leave you, who will abide with you. உங்களோடு கூட என்றென்றைக்குமாய் இருக்கிற ஒரு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். Let not your heart be troubled. உங்களுடைய இருதயம் In கலங்காதிருப்பதாக. that upper room, Jesus said, அந்த மேலறையிலே இயேசு சொல்றார், whatever you ask in my name, என்னுடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்பீர்களோ, whatever you ask in my name, என்னுடைய நாமத்திலே நீங்கள் எதை I will கேட்பீர்களோ do it for you. அதை நான் உங்களுக்காக செய்வேன். I will do it for you. அதை நான் உங்களுக்கு My செய்வேன். children, என் பிள்ளைகளே, I will not leave you fatherless. நான் உங்களை திக்கற்றவர்களாய் I விடேன். will not leave you fatherless. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I will come again. நான் திரும்ப I வருவேன். give you my peace, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு not as தருவேன். the world gives. உலகம் கொடுக்கிற பிரகாரம் Be அல்ல. of good cheers. திடன் கொள்ளுங்கள். Be of good cheers. திடன் I கொள்ளுங்கள். give you my peace. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். There may be tribulation in the world for you. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் இருக்கலாம். Cheer up, my children.
திடன் கொள்ளுங்கள் என் I பிள்ளைகளே, overcame the world. நான் உலகத்தை You ஜெயித்தேன், will overcome. நீங்களும் ஜெயிப்பீர்கள், Be not afraid. பயப்படாதீர்கள். And he said, அவர் சொன்னார், I will come again. நான் திரும்ப You வருவேன். received me into your house. உங்களுடைய வீட்டிலே என்னை நீங்கள் You ஏற்றுக்கொண்டீர்கள். received me into your house. உங்களுடைய வீட்டில் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். I tell you one thing. நான் ஒரு காரியத்தை I சொல்லுகிறேன். tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I am preparing a mansion for you. உனக்கென்று நான் ஒரு மாளிகை I am ஆயத்தப்படுத்திக் preparing கொண்டிருக்கிறேன். a mansion for you. உனக்கென்று நான் ஒரு மாளிகை ஆயத்தப்படுத்திக் I கொண்டிருக்கிறேன். will come again நான் திரும்ப வருவேன். and receive you into my house. என்னுடைய வீட்டிலே உங்களை கூட்டிக் கொண்டு போகும்படி My brother, my sister, என் அருமையான சகோதரி if சகோதரி, we can receive Jesus into our house, நம்முடைய வீட்டிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, in the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு a day சொல்கிறேன், is coming. ஒரு நாள் வருகிறது, Jesus will receive us into his house. இயேசு தம்முடைய வீட்டிலே நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். Mary, Martha, மரியாளும் மார்த்தாளும், I don't know whether they got parents. அவர்களுக்கு பெற்றோர் இருந்தாரா இல்லையா தெரியலை. It was in a small village, Bethany. பெத்தானி என்கிற ஒரு சிறிய கிராமம் In அது. that Bethany, I don't think their house was a mansion. அந்த கிராமத்திலே ஒரு வீடு பெரிய ஒரு பங்களாவா மாளிகையா இருக்குமா என்று தெரியவில்லை. In that certain village, Bethany, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் பெத்தானியாவிலே that Mary and Martha received Jesus into their house. மரியாளும் மார்த்தாளும் தங்களுடைய வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். And to that Mary and Martha, அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் Jesus is preparing a house. இயேசு ஒரு மாளிகை, ஒரு வீட்டை தயார் செய்து Jesus is கொண்டிருக்கிறார். preparing a mansion for இயேசு அவர்களுக்கு என்று ஒரு மாளிகை ஆயத்தப்படுத்திக் the கொண்டிருக்கிறார். poor fishermen, Simon and Peter, சீமோன் பேதுரு, ஏழை மீனவன் or Jairus, யவீரு, they received Jesus into their house. அவர்கள் இயேசுவை தம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, Jesus is willing to receive you. இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் If இருக்கிறார். you can give your house to Jesus, உங்களுடைய வீட்டை இயேசுவுக்கு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் if you என்றால், can give your life to Jesus, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இயேசுவுக்கு என்று கொடுப்பீர் என்றால், if there is anybody who has not made a commitment so far, இம்மட்டுமா இயேசுவுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதவர்கள், my dear brother, my dear என் sister, அருமையான சகோதரனே சகோதரி, about Jairus the Lord has spoken to you. யவீருவை குறித்து கர்த்தர் உங்களிடம் பேசியிருக்கிறார். About Zacchaeus the Lord has spoken to you. சக்கேயுவை குறித்து கர்த்தர் உங்களிடம் பேசியிருக்கிறார். Jairus was a chief synagogue ruler. யவீரு ஜெப ஆலய தலைவனாய் இருந்தார். Zacchaeus was a customs officer, சக்கேயு அங்கே ஆயக்காரனாய் இருந்தார். son of Abraham, ஆபிரகாமின் குமாரன், a very good man. ஒரு நல்ல மனிதன். When Jesus came in their life, இயேசுவுடைய வாழ்க்கையில பிரவேசித்தவுடனே salvation came in their life. அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. Your sorrow will be turned into rejoicing. உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் Your மாறும். sorrows will be turned into rejoicing. உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியாய் மாறும். It will be noised all over that Jesus is in your life. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது எங்குமே ஆரவாரமும் பிரசித்தமாய் காணப்படும். It is not he comes to rob you. உங்களிடத்தில் இருக்கிற திருடிக் கொள்ள அவர் வரவில்லை. He comes to bless you. உங்களை ஆசீர்வதிக்கவே When your வருகிறார். family is blessed, உங்களுடைய குடும்பங்கள் it shall be ஆசீர்வதிக்கப்படும். noised that Jesus is in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் என்றது அதிகமாய் பிரசித்தமாகும். In English service I just shared an instant. With that I want to conclude. ஆங்கில ஆராதனையில் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டேன். அதோடு கூட நான் அந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். When I was teaching in one of the reputed schools in India, இந்தியாவிலே மிக புகழ்பெற்ற ஒரு கல்வி ஸ்தாபனத்திலே நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, a boy by name Rajat, ரஜத் என்கிற ஒரு மாணவன் இருந்தான். his father was one of the rich men in those days. அந்த நாட்டிலே அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இருந்தார். One day Rajat told me, ஒரு நாள் இந்த ரஜத் என்னை பார்த்து சொன்னார், sir, you always talk about God. சார், நீங்க எப்பவுமே ஆண்டவரை குறித்து, I don't believe in that God. எனக்கு அந்த தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. Sir, we are very rich. நாங்க ரொம்ப பணக்காரங்க. There are poor people. அங்க எத்தனை பேர் ஏழையா இருக்காங்க. See, they don't have anything to eat. அவர்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லையே. Why is like this? ஏன் இப்படி இருக்கு? I said, Rajat, I tell you one story. ரஜத், நான் ஒரு கதையை உனக்கு சொல்றேன். There was a rickshawala. ஒரு ரிக்ஷாக்காரன் இருந்தார். He was to work all through the day. நாள் முழுதும் கடினமா He gets a உழைப்பார். small amount. கொஞ்சம் தான் அவருக்கு பணம் His கிடைக்கும். wife and 2 children would be waiting for that money. அந்த பணத்திற்காக மனைவியும் 2 பிள்ளைகளும் ஆவலோடு He was a காத்திருப்பார்கள். very nice fellow. ஒரு நல்ல மனிதர். He would give that money to his wife. அந்த பணத்தை கொண்டு வந்து மனைவிட்ட She would கொடுத்துருவார். go and buy some broken rice in a nearby shop
to make a kanji. பக்கத்துல இருக்கிற கடையில போய் ஒரு உடைச்ச அரிசி, ஒரு கஞ்சி செய்வதற்காக உடைச்ச அரிசி அந்த மனைவி வாங்கிட்டு வருவாங்க. Noy arisi. நொய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. By the time just he would wash his body. அந்த நேரத்துல அவர் குளித்துடுவார். He loved his children very much. பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசித்தார். He put them on the rickshaw. அவர்களை ரிக்ஷா மேல உட்கார வைப்பார். Just take 2 rounds on the locality. ரிக்ஷாவிலே அந்த இடம் முழுவதுமா 2 ரவுண்ட் The கூட்டிட்டு children போவார். would be very happy, think they are going in a rath. ஏதோ பெரிய ரதத்துல போறது போல அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். Hey, they'll be shouting and ரொம்ப குதூகலத்தோட அந்த பிள்ளைகள் சுத்திட்டு by the வருவாங்க. time they would come back, அவங்க திரும்பி வரதுக்குள்ள the kanji is ready. அந்த கஞ்சி அங்க ஆயத்தமா They all இருக்கும். sit and worship God. எல்லாமே சேர்ந்து ஒன்றா There உட்கார்ந்து was தேவனை one தொழுது கொள்வாங்க. broken bowl, aluminum bowl. அங்க உடைந்த ஒரு அலுமினிய பாத்திரம் இருந்தது. She pours that kanji in that. கஞ்சி அந்த அலுமினிய பாத்திரத்துல அந்த அம்மா ஊத்துவாங்க. All 3 were to eat in that vessel. எல்லாமே அந்த ஒரு பாத்திரத்துல தான் சாப்பிடணும். Literally, I tell you, எழுத்தின்படி நான் சொல்றேன். the boy was moved to tears. நான் இதை சொல்லும் பொழுது அந்த 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 மகனுடைய கண்களிலே கண்ணீர் குளமிட்டது. Yes, sir. ஐயா, It has never happened in our house. இது எங்க வாழ்க்கையில நடக்கவே இல்ல. It has never happened in our house. எங்களுடைய வீட்டுல இப்படி நடக்கவே இல்ல. Only when we go to Taj or Chola, we all will eat together. தாஜோ இல்ல சோலா ஹோட்டல் போனாதான் நாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். That's also my father will be with his friend, my mother will be with her friends, and we will be just playing and eating. அப்பொழுதுமே எங்க அப்பா அவங்களுடைய நண்பர்களோட, எங்க அம்மா அவங்களுடைய சிநேகிதர்களோடு சாப்பிடுவாங்க. நாங்க அப்படியே விளையாடி கொண்டே இங்க இருப்போம். Hardly I see my father. என்னுடைய அப்பாவை நான் எப்போ நான் ஒரு நாள் தான் நான் பார்ப்பேன். பார்க்கறதே கிடையாது. பார்க்கறதே இல்ல. I would have gone to sleep by the time he would come back home. அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னே நான் படுக்க போயிடுவேன். And I would go to school before he would get up. அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்பாக நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். Only in some weddings, some funeral, I meet my father. எப்பொழுதாவது சில கல்யாணங்கள், சில அடக்க ஆராதனைகள் தான் நான் அவரை பார்ப்பேன். Brother, sister, சகோதரி சகோதரியே, Jesus in our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில், Jesus in our life. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் It is the greatest joy. அது மிகப்பெரிய சந்தோஷம். There is no joy greater than that. அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் எதுவும் இல்லை. Allow Jesus to come into your life. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வர அனுமதி. How can that be? அது எப்படி சாத்தியம்? Obey to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு Make an கீழ்ப்படியுங்கள். absolute surrender to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பரிபூர்ண Resist not சரணாகதி. the word of God. Resist not the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து Not நிற்காதீர்கள். your tradition. பாரம்பரியங்கள் Not அல்ல. your own concepts. உங்களுடைய சொந்த யுக்திகள் அல்ல. Not your religion. உங்களுடைய மதம் அல்ல. Word of God. கர்த்தருடைய Word வார்த்தை, of God. தேவனுடைய The வார்த்தை. word of God is in your life. கர்த்தருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் God is in your life. கர்த்தருடைய வாழ்க்கையில் You இருக்கிறார். cannot keep God out, a word of God out, and take God in. கர்த்தருடைய வார்த்தை வெளியே வைத்து விட்டு தேவனை உள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ள You முடியாது. cannot keep Jesus out and keep his word out and Jesus in. இயேசுவுடைய வார்த்தைகளை வெளியே வைத்து விட்டு உள்ளே இயேசுவை நீங்கள் சேர்க்க If you முடியாது. hear his voice today, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் harden not your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். God will bless your family. கர்த்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். He prepares a house for you. உங்களுக்கு என்று ஒரு மாளிகையை You ஆயத்தப்படுத்துகிறார். give your house to Jesus. உங்களுடைய வீட்டை இயேசுவுக்கு என்று கொடுங்கள். He receives you into his house. தம்முடைய வீட்டிலே அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். Amen. God bless you.